பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஜெபம் செய்வோம். கிருபையின் ஈவுகளால் அனுதினமும் எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக எங்களை தாளந்துகளாலும் திறமைகளாலும் நன்மைகளாலும் அபிஷேகித்திருக்கிறீர் என்பதை இந்த தொழுகையின் வழியாக உணர்ந்து எங்களை அர்ப்பணிக்க அருள் தாரும். தேவரீர் எங்களுக்கு தந்துள்ள வரங்களினால் கனிகளினால் பிறருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படவும், பொறுப்பாண்மையோடு செயல்பட்டு கர்த்தருக்கு முன்பாக எங்கள் உண்மையையும் உத்தமத்தையும் வெளிப்படுத்த அருள் தாரும். எங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நிறைவேற்றுவதற்கு தெய்வீக பலனையும் ஞானத்தையும் தந்தருளும். இந்த தொழுகையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் உடைய அருட்பிரசனத்தால் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துனுடைய பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 483வது பாடலை பாடுவோம். இயேசுவின் அண்டை வந்திடுவாய் தாமதமின்றி என்கிற பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் அண்டை வந்திடுவாய் தாமதமின்றி தீவிரமாய் அன்போடு நின்று மாமுகமாய் வா என்றழைக்கிறார். சேர்ந்திருப்போம் பேரின் பிரதேசத்தில்.
சேர்ந்திருப்போம் பேரின்ப தேசத்தில். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 27 முடிய. லூக்கா நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷனென்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷனென்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வர பற்றிக்கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நின்றவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம்.
அடையேன் என்றுமே. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனே, ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனே, ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. சத்துருக்கள் முன்னில் எனக்காக பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்னில் எனக்காக பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரை நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரை நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆசீர்வாதமான ஒரு நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஸ்டூவர்ட்ஷிப், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பாண்மை, வெளிப்படை தன்மையும் கணக்கு ஒப்புவித்தலும் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க ஆயத்தப்படுவோம். தியான வசனம் லூக்கா நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 17வது வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். ஆண்டவர் இயேசு எரிகோவிலிருந்து எருசலேமை நோக்கி 17 மைல் தூரம் சீடர்களோடு பயணமாகும்போது 10 ராத்தல் ஓமையை கூறினார். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு சென்று தன்னை மேசியா என்று அறிவித்து தம் ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று இயேசுவின் சீடர்கள் தவறான நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு அவரோடு சென்று கொண்டிருந்தார்கள். 11வது வசனம் இதை சொல்லுகிறது. இந்த தவறான நம்பிக்கையை திருத்துவதற்கு, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கும் நாட்கள் செல்லும் என்பதை காண்பிப்பதற்கும், கிறிஸ்துவின் வருகை வரை கிறிஸ்துவின் சீடர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளை எடுத்து காண்பிப்பதற்கும்
இந்த ஓமையை ஆண்டவர் இயேசு கூறினார். இந்த ஓமை கிறிஸ்தவ உக்ரானத்துவத்தை குறித்து பேசுகிறது. உக்ரானத்துவம் என்பது வடமொழி சொல். அதற்கு இணையான நல்ல தமிழ் சொல் பொறுப்பாண்மை என்பதாகும். ஆங்கிலத்திலே ஸ்டூவர்ட்ஷிப். கிரேக்க மொழியில் பொறுப்பாண்மையை குறிக்க 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று எபிட்ரோபோஸ், 2 ஒய்கோனோமோஸ். மேலாளர், மேற்பார்வையாளர், கண்காணிப்பாளர், நிர்வாகி, எஜமானால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர் என்பது இதனுடைய அர்த்தம். பொறுப்பாளர் என்பவர் தனக்கு சொந்தமல்லாத ஒன்றை, தன்னிடத்தில் பொறுப்பாக தரப்பட்ட ஒன்றை நிர்வகித்து கவனித்துக் கொள்பவர். அவர் உரிமையாளர் அல்ல, அவர் எஜமான் அல்ல, அவர் சொந்தக்காரர் அல்ல. நிர்வகிப்பவர், எஜமானின் சார்பாக செயல்படுபவர். ஒரு நல்ல உக்ரானக்காரர் என்பவர் சுயநலமற்றவர். 1 பேதுரு 4:10 இதை சொல்லுகிறது. பொதுவாக பொறுப்பு என்பதை நெருப்பு போன்றது என்று சொல்லுவார்கள். காரணம், பொறுப்பை கவனமாய் கையாளாவிட்டால் அதை கையாள்பவரையே அது பாதித்துவிடும். தவறாய் கையாண்டால் சமூகத்தில் பேரழிவை ஏற்படுத்திவிடும். பயன்படுத்தாமல் விட்டால் யாருக்கும் பயனின்றியும் போய்விடும். இந்த ஓமையில் ஆண்டவர் இயேசு உத்தம ஊழியக்காரர்களை பற்றியும் பொல்லாத ஊழியக்காரனை பற்றியும் குறிப்பிடுகிறார். இன்று நானும் நீங்களும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? கிறிஸ்தவ பொறுப்பாண்மையாளர்களாய் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? முதலாவது, பொறுப்பாண்மை என்பது பொறுப்பளித்தவரின் தன்மையை வெளிப்படுத்துவது. வசனங்கள் 12-13. பொறுப்பேற்றவர் பொறுப்பளித்தவருடைய சார்பாக நின்று செயல்பட வேண்டும். கிறிஸ்தவ பொறுப்பாண்மையின் சிறப்பே பொறுப்பளித்தவரின் தன்மையை, குணாதிசயத்தை, சுவாபத்தை பொறுப்பேற்றவர் வெளிப்படுத்த வேண்டும் என்பதாகும். இங்கே பொறுப்பளித்தவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர், தயாளர். ஒரு ராத்தல் என்பது 3 மாத சம்பளத்திற்கு ஒப்பான ஒரு பெரும் தொகை. அதை அவர் தன்னுடைய பணியாளர்களுக்கு நம்பிக்கையோடு அழித்து செல்லுகிறார். பாரபட்சமின்றி 10 பணியாளர்களை அழைத்து ஒவ்வொருவருக்கும் இந்த ராத்தல்களை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இந்த எஜமான் எவ்வளவு நல்லவர், தயாளர் என்பதை இந்த காரியம் நமக்கு காண்பிக்கிறது. அவருக்குள்ளாக எந்த பாரபட்சமும் காணப்படவில்லை. மாத்திரமல்ல, அவர் சுறுசுறுப்பானவர், சும்மா இருப்பவர் அல்ல. அவர் செயல்படுகிறவர். அவரோடு இருப்பவர்களையும் செயல்பட தூண்டுகிறவர். அவர் உற்சாகமுள்ளவர். பிறரையும் தன் பணியாளர்களையும் உற்சாகப்படுத்துகிறவர். அவர் பொறுப்பானவர். பொறுப்பை தந்து தன்னுடைய பணியாளர்கள் சுதந்திரமாய் செயல்பட அனுமதிக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது எஜமானாகிய
இயேசு கிறிஸ்துவனுடைய சுவாபத்தை, தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பொறுப்பாண்மையை பற்றிய மற்றொரு உவமையில் எஜமானின் சுவாபத்தை வெளிப்படுத்த தவறிய ஊழியக்காரனை பற்றி இயேசு சொல்லுகிறார். லூக்கா 12வது அதிகாரம் 45, 46வது வசனம். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். எஜமானாகிய கிறிஸ்துவின் நல்ல சுவாபத்தை, குணத்தை, தன்மையை நாம் எந்த இடத்திலும் இழந்து போகக்கூடாது. பொறுப்பாண்மை என்பது பொறுப்பளித்தவரின் தன்மையை வெளிப்படுத்துவது. இரண்டாவதாக, பொறுப்பாண்மை என்பது பொறுப்பளித்தவரின் பாரத்தை சுமப்பது. 13வது வசனம். ராத்தலை பெற்றவர்கள் அதை கடைசி வரைக்கும் எஜமானுக்குரியதாகவே பார்த்தார்கள். 16வது வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். தங்களுக்கு சொந்தமானதாக பார்க்கவில்லை. நமக்கு பொறுப்பளித்தவர் ஆத்துமாக்களின் மீது கரிசனை உள்ளவர். அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்கள் மேல் பாரம் உள்ளவர். தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த ஏக்கம் கொண்டவர். யோவான் 10:16. ராத்தலை பெற்றுக்கொண்ட முதல் நபர் தனக்கு தரப்பட்ட ராத்தலை கொண்டு 10 ராத்தலை ஆதாயப்படுத்தினார். 16வது வசனம். நமக்கு தரப்பட்ட தாளந்துகள், திறமைகள், இவற்றை கிறிஸ்துவின் ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய சபையின் வளர்ச்சிக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் பாரம், ஏக்கம் நம்முடைய பாரமாக, ஏக்கமாக மாற வேண்டும். ராத்தலை பெற்றுக்கொண்ட 3வது நபர் கடினங்களை எதிர்கொள்ள, சுறுசுறுப்பாய் செயல்பட, எஜமானின் பாரத்தை சுமக்க விருப்பப்படவில்லை. தன்னிடத்தில் தரப்பட்ட ராத்தலை துணியிலே பொதிந்து வைத்திருந்தார். லூக்கா 19வது அதிகாரம் 20வது வசனம். எஜமானுடைய காரியத்தில் அவர் சோம்பலாயிருந்தார். ஆனால் தனது சொந்த காரியம், தனது வீட்டின் காரியம், தனது பிள்ளைகளின் காரியம், உலக பிரகாரமான காரியம், எல்லாவற்றிலும் கருத்துள்ளவராய் இருந்தார், அக்கறை உள்ளவராய் இருந்தார். ஆனால் எஜமானின் பாரத்தை சுமக்காமல் போனார். நாமும் சொந்த காரியத்தில் உற்சாகமாய் இருக்கிறோம், சொந்த ஆதாயத்தில் குறியாக இருக்கிறோம். கர்த்தருடைய காரியத்தில் பல நேரங்களிலே பொறுப்பற்றவர்களாய் இருக்கிறோம். பொறுப்பாண்மை என்பது பொறுப்பளித்தவரின் பாரத்தை சுமப்பது. கடைசியாக, பொறுப்பாண்மை என்பது பொறுப்பளித்தவருக்கு உண்மையாயிருப்பது. லூக்கா 19:17வது வசனம். பொறுப்பளித்த எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டபோது முந்தின இருவரும் உண்மையாய் கணக்கு ஒப்புவித்தார்கள். முதல் நபர் எஜமான் கொடுத்த ஒரு ராத்தலை கொண்டு வியாபாரம் செய்து 10 ராத்தலை சம்பாதித்தார். 2வது நபர் வியாபாரம் செய்து 5 ராத்தலை சம்பாதித்தார். முதல் நபரோடு ஒப்பீடு செய்து எஜமான்
இரண்டாவது நபரை குறை கூறவில்லை, கௌரவப்படுத்தினார். நம்மால் இயன்றதை நம் கர்த்தருக்காக செய்ய வேண்டும். கர்த்தருக்காக செய்வதை உண்மையாய் செய்ய வேண்டும். நிச்சயமாக தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் மூன்றாவது நபர் எஜமான் தந்த பொறுப்பில் உண்மையற்றவராக இருந்தார். எஜமானை குறித்து பகைமை உணர்வும் வெறுப்புணர்வும் அறியாமையும் அவருக்குள் இருந்ததை 21வது வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தன் வீட்டாருக்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கு அவர் நல்லவராக இருந்திருக்கலாம். ஆனால் எஜமானுக்கு உண்மையற்றவராக இருந்தார். எஜமானுக்கு முன்பாக பொல்லாதவராக இருந்தார். பல நேரங்களிலே நாமும் ஊருக்கு, நண்பர்களுக்கு நல்லவர்களாய் இருக்கலாம். ஆனால் பரலோக எஜமானுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் தங்களை சார்ந்தவர்களுக்கு நல்லவர்களாக இருக்கிறார்கள், உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தங்களோடு இருப்பவர்களுக்கு நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தங்களை அந்த மேன்மையான பதவியிலே, பொறுப்பிலே ஏற்படுத்தின கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க தவறிப்போனவர்களாய் காணப்படுகிறார்கள். ரோமர் 13வது அதிகாரம் 3வது வசனம் இதை குறிப்பிடுகிறது. எஜமான் வரும்போது நாம் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. 1 கொரிந்தியர் 4:2 சொல்லுகிறது, மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களுக்குரிய பணிகளில் ஒன்று ஆலயத்திலே ஒளியேற்றுவது, ஆலயத்தை பராமரிப்பது. லேவியராகமம் 24:3-4 வசனங்கள். ஆனால் ஆசாரியனாகிய ஏலியின் பிள்ளைகள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, செய்யத்தகாததை செய்தனர். பொறுப்பாண்மை உள்ளவர்கள் உண்மையற்றவர்களாய் போனார்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12-17 வசனங்கள். அவர்களின் பாவம் தேவ சமூகத்தில் பெரிதாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆலயத்தில் கொண்டு விடப்பட்ட சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு பணிவிடைகளை செய்து ஆசாரியனாகிய ஏலிக்கு உதவியாக இருந்தான், உண்மை உள்ளவனாய் இருந்தான். 1 சாமுவேல் 2:35 சொல்லுகிறது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏலியின் சந்ததியாரோ தாழ்த்தப்பட்டு போனார்கள் என்று 36வது வசனம் சொல்லுகிறது. உண்மை உள்ளவர்களுக்கு கனமும் பாராட்டும் பரிசும் உண்டென்று லூக்கா 19:17 சொல்லுகிறது. பொறுப்பாண்மை என்பது பொறுப்பளித்தவருக்கு உண்மையாயிருப்பது. தேவன் நமக்கு தந்த தாளந்து, குடும்பம், சொத்து, பதவி, நேரம், நம்முடைய சரீரம், நம்முடைய பணம், எல்லாவற்றிற்கும் நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். காரணம், இவை எல்லாவற்றையும் நமக்கு தந்தவர் நம்முடைய தேவன். நாம் கிறிஸ்தவ பொறுப்பாண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம், கர்த்தருடைய கனத்தை பெறுவோம். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைய பாடலாக ஞான பாடலிலே 232வது பாடலை பாடுவோம். என் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துதான், நான்
தாழ்ச்சி அடையேன். ஞான பாடல் 232. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னீரே. உம்முடைய சமூகத்திலே நன்றியறிதலோடு நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த பரிசுத்தமான தொழுகையின் வழியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தீர். மகிழ்ச்சியோடு நாங்கள் இல்லங்களுக்கு புறப்பட்டு செல்ல ஆயத்தப்படுகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. கிறிஸ்தவ பொறுப்பாண்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் தயவு பாராட்ட செபிக்கிறோம். எங்களுக்கு பொறுப்புகளையும் தாளந்து திறமைகளையும் நேரத்தையும் பலவிதமான ஆசீர்வாதங்களையும் நீரே தந்திருக்கிறீர். நாங்கள் வெறும் கையாய் இந்த உலகத்திலே வந்தோம், வெறும் கையாய் இந்த உலகத்தை விட்டு போகிறோம். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பதை உணர்ந்து எங்களுடைய உக்கிரானத்துவத்தை ஆண்டவருக்கு முன்பாக உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
பொறுப்பளித்த ஆண்டவருடைய பாரத்தை நாங்கள் சுமக்கிறவர்களாய் எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தந்து நடத்த ஜெபிக்கின்றோம். எல்லா நிலைமையிலும் எங்கள் பரலோக எஜமானுடைய சுவாபத்தை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எங்களுடைய ஜென்ம சுவாபங்களுக்கு, மாம்சீக சுவாபங்களுக்கு இடம் தராதபடிக்கு ஆவிக்கேற்றவர்களாய் ஒவ்வொரு காரியத்திலும் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வருகையில் உண்மையும் உத்தமமானவர்களாக நாங்கள் நிற்க கர்த்தர் எங்களை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து வாழ கிருபை கொடுக்க ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் வர தடைப்பட்ட ஒவ்வொருவரும் கிருபை தங்கியிருக்கட்டும். தேவ கரம் தம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு காணப்படுகிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீரே பரிகாரியாக இருந்து பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஞானத்தால் கர்த்தர் நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த கல்வியாண்டிலும் முதல் தரமான மதிப்பெண்களோடு ஜெயமெடுக்கத்தக்கதாய் ஆரம்பம் முதலே கருத்தாய் பாடங்களிலே கவனம் செலுத்தத்தக்கதான ஒரு இருதயத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள் ஒரு மேலும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் தங்கி இருக்கட்டும். சத்ருவானவன் தொடாதபடிக்கு உலகத்தினுடைய தீமைகள் தம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே ஒட்டி கொண்டு விடாதபடிக்கு நீரே தம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணியை போல காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் தங்களுடைய பணி பொறுப்பின் நிமித்தமாக, தங்களுடைய படிப்பின் நிமித்தமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். எங்கிருந்தாலும் தம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லுகின்றவர்கள், அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனத்திலும் பணி செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கிருபை தங்கியிருக்கட்டும். தங்களுடைய பணிவிடையை உத்தமமாய், நேர்மையாய், உண்மையாக நிறைவேற்றுகிறதினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் இந்த சமுதாயத்திலே மேன்மையும் பெற்றுக்கொள்ள கிருபை கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆட்சியாளர்கள், அரசியல் தலைவர்களோடு கர்த்தருடைய கிருபை தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே தேசத்தின் தலைவர்களோடு தம்முடைய கிருபைகளை தந்து நடத்தும். அவர்கள் மூலமாக தேசம் ஆசீர்வதிக்கப்பட, நீதியோடும் நேர்மையோடும் தங்களுடைய பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தர் தங்களை இந்த பொறுப்பில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று உணர்ந்து மக்களுக்கென்று தங்களை அர்ப்பணித்து பணிவிடை செய்ய உதவி செய்யும். இயற்கையினுடைய பேரழிவுகளுக்கெல்லாம் தேசத்தை விலக்கி காத்துக்கொள்ளும். இயற்கையின் பேரழிவுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், உடைமைகளை இழந்து தவிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சகாயராக இருந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதியும். உலகம் முழுவதிலும் சமாதானத்தை தந்து நடத்தும். யுத்தங்களை, உள்நாட்டு கலவரங்களை, பிரச்சனைகளை மாற்றி அமைதலை தந்து தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டவும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்கு மகிமையாய் பணிவிடை செய்கிறவர்களை, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் முன் செல்வீராக. தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஊழியத்தின் பாதைகளில் இருக்கிற எதிர்ப்புகள் எல்லாம் விலகி போகட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தேவ சமூகத்திலே எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் தேவ சமூகத்திலே பொருத்தனைகளோடும் ஜெபித்து காத்திருக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்து குடும்பங்களை நன்மைகளால் நிறைத்தருளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Oh
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.